எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஓட்டு போடணும். ஸோ ஓட்டிங் டே. ஐ ஹோப் எல்லோருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துட்டு யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஓகேங்க, இன்றைக்குள்ளே நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அது கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்குங்க, ஹெல்த் கிளைம் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நேஷ்னல் ஹெல்த்து கிளைம் எக்ஸ்சேஞ்ச் அதை பயன்படுத்தி இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது, நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதான் அதோட ஒரே பர்பஸ்ங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக வந்து ஃபினான்ஸில் 25-26 வந்து கிளைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் நடந்திருக்குங்க. ஸோ 25 வந்து 94,288 கோடிக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து 3.7 மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனால் அதோட க்ரோத் வந்து 11 இருக்குங்கிறாங்க. ஸோ இதனால இது கொஞ்சம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இனிமேல் அப்ளை பண்ணி அதை வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய இருக்குங்க. இப்போ நிறைய பேர் நம்ம லாஸ்ட் நியூஸில் கூட பார்த்தோம், நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் வலிமையாகும் தான் நினைக்கிறேன். அதை பற்றி இன்னும் நிறைய செய்தி இருக்குன்னு இன்னும் போக பார்க்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸுங்க. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட செலவு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து, மணிப்பூர், சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், யூபி. ஸோ இவங்களை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, 12,000 16,000 அளவுக்கு இருக்குது. லோவஸ்ட் பாருங்கள், தெலுங்கானா, குஜராத், ஒடிசா, கோவா, தமிழ்நாடு தான் இருக்கே லோவஸ்ட்டுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும். இப்போ தான் இன்சூரன்ஸ் வேறு பார்த்தோம். அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து செலவு பண்ணுறது தமிழ்நாட்டில் கம்மி அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய பப்ளிக் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் அதே தான், இந்த இன்சூரன்ஸ்லேயே இன்னொரு நியூஸ் இருக்குன்னு சொன்னலாம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மிஸ் செல்லிங் நடக்குது கரெக்டாக. ஸோ அந்த மிஸ் செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ யோசிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த முடிவு என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ மிஸ்டர் எம் நாகராஜ் இவர் தான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எஸ்பிஐ லைஃப் அண்ட் ஹெச்எஸ்பி லைஃப் சொன்னனால கிராஷ் ஆச்சு நேற்று. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவங்க வந்து மிஸ்செல்லிங் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பேங்கே அவங்களோட பேங்க்கோட ஓன் இன்சூரன்ஸ் வந்து இனிமேல் செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் டேரெக்டாக அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட க்ரோத் குறையலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அண்ட் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொஞ்சம் குறைய இருந்துச்சு. இதனாலும் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணி இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐயோட சேர்மன் அவர் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களால் எங்கள் கம்பெனி நல்லா தாங்க இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக இதனால இம்பேக்ட் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நான் இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஸ்பிஐ வந்து நாங்கள் எஸ்பிஐ இன்சூரன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா கவர்மெண்ட் சேஞ்சஸ்க்குமே நாங்கள் ரெடி. இவங்க என்ன மாதிரி இஷ்யூ பண்ணணும், நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் எங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நடக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் வந்து வாங்குறதுக்கும் சரி, ஷேராக வாங்குறதுக்கும் சரி, இல்லை பிளானாக எடுக்கிறதுக்கும் சரி, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது அட்வைஸ் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஹெச்சிஎல் டெக்கோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. அதாவது 20 இயர்ஸ் லோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரெவன்யூ எல்லாமே ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கவலைப்படுற மாதிரி இல்லை அப்படிங்கிற. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் கரெக்டான டைம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. வாங்குறதும் உங்களோட இஷ்டம் தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஐபிஓ பற்றி ஒரு வீடியோ கூட போட்டோம், சிட்டஸ் டிரான்ஸ்நெட் இன்வைட் ஐபிஓ. இது வந்து 20.43% வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன, ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அவ்வளோவா சப்ஸ்கிரைபே பண்ணலை. ஃபுல்லாக வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் எஃப்ஐ அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியல, அவங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. மேபி சேஃபஸ்ட் பண்ணி இதில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கே அந்த ஐபிஓவில் சொன்ன மாதிரி தான், இதில் நம்ம பெருசாக ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்க முடியாது, டிவிடெண்ட் வேணால் எதிர்பார்க்கலாம். மேபி அவங்க ஃபுல்லாக பென்ஷன் ஃபண்டெல்லாம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இது லிஸ்ட் ஆகட்டும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட பொறுத்த வரைக்கும் இதோட கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது. ஏன்னா
28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இது கிடையாது. இது 8 to 10 தான் கொடுக்கணும். பட் இது நம்ம கால்குலேட் 4 to 6 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதோட ரேட் இதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலை. மேபி குறைஞ்சிச்சின்னா நம்ம வேணால் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸுங்க. ஆக்சுவலாக இந்த டெல்டா கார்ப், அதுக்கப்புறம் அது இன்னொன்று மறந்து போச்சு எனக்கு. அந்த ஆன்லைன் கேமிங்கில் ஒரு முக்கியமான கம்பெனி ஜீரோதை கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் நான் மறந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, May 1 இது வந்து அமெண்ட்மெண்ட்டாக வருது அப்படிங்கிறாங்க. ஸோ எனி கேம் இன்வால்வ் இந்த கேஷ் மணி வந்து இனிமேல் நாட் அலோட் அப்படின்ட்டாங்கங்க. கேஷ் மணி இல்லாமல் வந்தால் தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 இருக்குங்க. லைட் டச் மாடல், இன்னொரு மாடல் வந்து லைட் டச் மாடல் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, லைட் டச் கேமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் மணி இல்லாமலும் மணி இருக்கிற மாதிரியும் ஒரு சில கேம்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் பெருசாக ஆத்தரைசேஷன் தேவையில்லை அப்படிங்கிறேன். இப்போ மணி இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கு ஆத்தரைசேஷன் தேவை. மணி இன்வால்வ் ஆகலைன்னா ஆத்தரைசேஷன் தேவையில்லை. லைட் டச் அப்படிங்கிறது அதுவும் கொஞ்சம் ஆத்தரைசேஷன் தேவையில்லாத மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிக்கெலாம் கொஞ்சம் அடி வாங்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆன்லைன் கேமிங் மார்க்கெட் வந்து 2024 படி 3.5 பில்லியன். இந்த ட்ரீம் 11 MPL இந்த மாதிரி ஃபேண்டேஸ்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமலே இருக்காங்க. பயங்கரமாக அவங்க வந்து அடி வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் அவங்க ஸ்கில்லுன்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. கோர்ட்டில் அது போயிட்டுருக்கு, அது ஸ்கில் கேமாக என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பேனால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மார்க்கெட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. நேற்று நம்ம ஏர்டெல் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஏர்டெல் வந்து அவங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நியூஸ் தான். ஏர்டெல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நியூஸ். நீங்கள் ஏர்டெல் பாருங்களேன், கிட்டத்தட்ட 477.74 அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜியோ தான் ஃபஸ்ட்டு 496. ஏர்டெல் வந்து 47 கோடி வச்சுருக்காங்க. அதாவது +15 lakhs அதிகமாக இருக்குது. ஜியோ வந்து 49 கோடி +32 lakhs அதிகமாக இருக்குது. விஐ வந்து 19 கோடி +1 lakhs அதிகமாக இருக்குது. பிஎஸ்என்எல் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து நெட் அடிஷனாக தான் அவங்க சொல்கிறது. பார்ப்போம், இவங்க வந்து 5G வருது அது வருதுன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இப்போ விஐக்கு பார்த்தீங்கன்னா 24,000 கோடி வந்து FU வந்து 2024 கம்ப்ளீட் பண்ணாங்க. அவங்க 5G ரூட் தொடங்கியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகலை. என்னன்னு தெரியல. ஜியோக்கு ஏர்டெல் தான் இன்னும் டியோபோலியாக இருக்குது. விஐ இன்னும் இந்த இதுக்குள்ளேயே வரவே இல்லைங்க. எங்கே போய் முடியும்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான நியூஸுங்க. ஆக்சுவலாக அலையன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அலையன்ஸ் இன்சூரன்ஸ் இதோட ஜெர்மனோட ஒரு வேர்ல்டு டாப் ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க முன்னாடி பஜாஜ் கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இங்கே நீங்கள் பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க கரெக்டாக. இப்போ அவங்க வந்து பஜாஜ் வந்து அதை வாங்கிட்டாங்க ஓனா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜியோ கூட பார்ட்னர்ஷிப், ஜியோ நியூஸ் நம்ம நேற்று பார்த்தோம், ஜியோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி 50-50 ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து ஜென்ரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுதாங்க அவங்களோட முக்கியமான எண்ணம். ஸோ அலையன்ஸ் வந்து 150+ பில்லியன் ரெவன்யூ பண்ணுறாங்க. ஜியோ வந்து 450 மில்லியன் கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 காம்பினேஷன் கொஞ்சம் டெட்லி காம்பினேஷனாக இருக்குது. ஸோ நேற்று அதனால தான் அதோட ஷேர் ஏறிச்சு. இன்றைக்கும் உள்ள ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் இறங்குது. பட் அது இறங்கிட்டு இருந்துச்சு, அதோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ட்டு. மேபி இந்த நியூஸ் அவங்களுக்கு ஒரு குட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு தான் அதோட சேர்மன் முகேஷ் அம்பானி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க டிஜிட்டல் கஸ்டமரை வந்து ரீச் பண்ணலாம் அலையன்ஸ் குரூப் வச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இருக்கிற வச்சு நாங்கள் மோர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்க. ஸோ 2 பேருக்கும் எனக்கு தெரியும் வின்-வின் சுச்சுவேஷன் தாங்க இது. ஜிஎம் ஃபினான்ஸ் பற்றி நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்தோம். அவங்க ஆல்ரெடி ஒரு ஜிஎம் வெஞ்சர் அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த ஹேர் டை கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 600 கோடியா 60 கோடியா சரியாக தெரியல, பார்த்தோம் கரெக்டாக. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈக்விட்டி GGEPL அப்படிங்கிறதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த ஜேஎம் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் நிறைய மார்க்கெட்டில். ஸோ அன்லிஸ்டட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இவங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. ஸோ இவங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது என்ன கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் இதை பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி இது ஒரு நல்ல கம்பெனி மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த கம்பெனி என்னென்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு நல்ல ஆஃபராக இருந்தால் மேபி ஸ்டில் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே அது வரல. 100லாம் வந்துச்சுன்னா லோ மாதிரி வாங்கலாம். பட் வருமா அப்படின்னு நமக்கு தெரில. வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பார்ப்போங்க. ஓகேங்களா. ஸோ இந்த GGPL அப்படின்னு என்னென்னா க்ரீன் கேவ் என்விரோ ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ஃப்ரோ லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. ஸோ ரீசைக்கிளிங் பண்ணி அதை ரீஎனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 90 கோடி போட்டிருக்காங்க. பார்ப்போம் இது ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ கூகுள் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் ஏஐக்கு வந்து ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்கிறாங்க. கிளாட் ஏஐ நாங்கள் பீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. கூகுள் தாங்க அவங்க வந்து
தெரில இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது 75 கூட வந்து தானாகவே ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து டேரெக்டாக ஓப்பன்ஏஐக்கும் ஆந்த்ரோபிக்கும் வந்து டேரெக்டாக ஒரு சவால் விடுற மாதிரி தான். ஸோ எங்களால் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு வந்து கூகுள் பிலீவ் பண்ணுறாங்க. பார்ப்போம். ஸோ ஏஐ மார்க்கெட் வந்து கூகுள் வந்து கிட்டத்தட்ட 5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. இந்த அளவுக்கு ஆந்த்ரோபிக்காக இருக்கலாம், கிளாடாக இருக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், யாருமே இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா ரிலேட்டட் இப்போ வந்து என்னென்னா, ஃபார்மா வந்து நம்ம இந்த சிஎம்டிஓ விட்டுட்டு அவங்க வந்து இன்னோவேஷனுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி, ஜனகதி இன்னோவேஷனுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய ஃபார்மா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸில் கம்பெனியை வாங்குறாங்க. ஸோ அது வாங்கி அவங்க நிறைய வேல்யூ பண்ணுறாங்க, வேல்யூ செயினுக்கு மேலே போகிறாங்க, ஜென்ரிக்லேருந்து வேல்யூ செயினுக்கு மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் படித்தேன். நிறைய கம்பெனி வாங்குறாங்க. இந்த கம்பெனி நேம் என்கிட்ட இருக்குது. பட் எனக்கு இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் இந்த வீடியோ ஜஸ்ட்டு இமேஜாக மட்டும் தான் நான் ஷேர் பண்ண முடியுது. நான் சொல்கிறேன் என்னென்ன கம்பெனி. சன்ஃபார்மா இருக்குது, பயோடெக் இருக்குது, அப்புறம் டாக்டர் ரெட்டி இருக்குது, சிப்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், டாக்டர் ரெட்டி பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அது என்ன, இந்த GPL1 நம்ம அந்த ட்ரக் பற்றி லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ அதனால் அவங்க ஸ்டாக்கே பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் நம்ம பார்க்குற ஸ்டாக்லாம், நம்ம பார்க்குற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஏறிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் நான் சொல்கிற நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸாக இருந்தால் நீங்களும் ஓனாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க, அட்வைசர் கூட பேசிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னா, காலேஜ் டிகிரி. இந்த காலேஜ் டிகிரி பற்றி நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்குபேஷன், அதாவது காலேஜில் வந்து இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இன்குபேட்டர் வந்து ஒன்று கொண்டு வந்துருங்க, ஸ்டார்ட் அப் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்ட்டு 2014 தொடங்கியிருக்காங்க. 60 இன்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரவே இல்லைங்க, ரொம்ப மோசமாக வந்திருக்கு. ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட், MITலாம் கொலாபரேட் பண்ணி கூகுள், ட்ராப்பாக்ஸ், ரெடிட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி. இந்தியாவில் MIT, IITயில் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னோவேஷன் கொண்டு வராங்க. பட் இந்த இன்குபேஷன் ஸ்டார்ட் அப்னால பெரிய ஃபெயிலியர் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியல. மேபி கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு செல்லலையா, இல்லை மாணவர்களுக்கும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பெருசாக பார்க்கணும், ஏன் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தெரியல. அண்ட் இது ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மோர் ஃபோக்கஸ் பண்ண, சும்மா பேருக்கு ஒன்று விடாமல் அதை ஃபுல் ஃபோர்ஜாக நம்ம தமிழ் கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க. ஒரு ஸ்கீம், ஏதோ ஸ்கீம் கொண்டு வந்தால் அதை நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான நியூஸ், இந்த நேற்று பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்டில்ஸ்லாம் பயங்கரமாக ஏறி இருந்துச்சு இல்லையா. அமர் ராஜா நான் எவ்ரிடே பார்க்கல ஆக்சுவலாக. அமர் ராஜா ஏறி இருந்துச்சு, அப்புறம் எக்ஸைடும் ஏறி இருந்துச்சு. ஏன்னா இந்த பேட்டரி ரிலேட்டடாக சம் நியூஸ் வருது. இப்போ எவ்ரிடே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்கலைன் பேட்டரியை வந்து தொழிற்சாலை கொண்டு வராங்க. அதாவது பேட்டரி வந்து 2 இருக்குங்க. ஒன்று அல்கலைனுங்கிறாங்க, இன்னொன்று வந்து ஜிங்க் பேட்டரி அப்படிங்கிறாங்க. ஸோ அல்கலைனில் வந்து பார்த்திங்கன்னா, ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டெல்லாம் அதிகம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேட் அதிகமாக இருக்கும், எனர்ஜி சேவிங் கம்மியாக இருக்கும், பண்ணுற மேனுஃபேக்சருக்கு வந்து நிறைய இதெல்லாம் தேவைப்படும், அலுமினியம் அந்த மாதிரி அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது தேவைப்படும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜிங்க்லைன் போகிறது, இந்த அல்கலைன் போகிறதுனால நமக்கு வந்து இது மற்ற எல்லாமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்தியாவிலே இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபுல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க எதுவுமே இம்போர்ட் பண்ணது எல்லாமே இம்போர்ட் பண்ணாமல் ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட ஒரு சில தவிர மிச்சம் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவிலே பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஜம்மு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஃபோன், EV, IoT டிவைஸ் நீட் தேவை இருக்குது. ஸோ அதனால் இந்த அல்கலைன் டிமாண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. சைனா தான் இதில் டாமினெண்ட்டாக இருக்குது இந்த அல்கலைன் மார்க்கெட்டில். ஸோ இவங்க இதில் உள்ளே வருது ஒரு குட்டு தான். பார்ப்போம் இது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூஸுங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி கேம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யூசர் சேஃப்டிக்கு வந்து இனிமேல் ஒரு மேண்டேட்ரியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து RBI வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து ஆத்தரைசேஷன் பண்ணியிருந்தால் உங்களோட இந்த SIPயாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோ டெபிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்னொரு ஆத்தரைசேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஏன்னா மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இல்லை நியூஸ். நிறைய நியூஸ் இருந்துச்சு. இது போக ஜென்ரிக்காக நான் வேறு நியூஸ் படித்தேன், ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க இந்தியாவில். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் நைட்டி போட்டிருக்கு, தீ வச்சு எரிச்சிருக்காருங்க. இன்னும் ஆனாதிகம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஒரு பெண்ணை இப்படி பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ பெங்களூரில் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க எவ்வளோ நாள் சேலை கட்டிருந்தாங்கன்னா திடீர்னு நைட்டி போடுறது பிடிக்கலன்னு சொல்லி பார்த்துருக்காரு. அதனால் சண்டை வந்து மனைவி விட்டு எரிச்சிருக்காரு. ரொம்ப ஒஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவா
கோவா தான் நினைக்கிறேன், கோவா இல்லை பெங்களூர் தான் சரியாக தெரில எனக்கு. அங்கே ஒரு ஃபாரின் உமன் வந்திருக்காங்க, 27 இயர்ஸ் யூஎஸ். தங்கியிருக்கும்போது இந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காரு. அண்ட் அந்த ஹோட்டல் நிர்வாகமும் அதை மறைக்க ட்ரை பண்ணியிருக்கு. இந்த அம்மா வெளியே வந்து அவங்க எம்பசியில் போய் புகார் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபாரின் எப்படி இந்தியாவுக்கு வருவாங்க, நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க தெரில. நம்ம மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்குது போல இருக்குது. நம்மளும் மாறணும், மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. அண்ட் ஓகே, இது ஜென்ரிக்காக போயிடுச்சு. இன்றைக்கி ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதாக பார்த்து ஓட்டு போடுங்க. அண்ட் நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.